ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கடியாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏரோ அப்ளிகேஷனை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 8.22 ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். என்னோடய செட்டிங் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே இருக்குது முன்னாடியே இருந்ததோட. அதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே த்ரீ டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்கில் வேறு மாரி இருந்திருக்கும். இப்போ நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொக்கையாகவே இருக்கும் அந்த செட்டிங்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு வேறு அப்டேட்டே இல்லை. இருந்த ஒரு அப்டேட்டும் பண்ணிட்டேன். நான் வந்து அப்டேட் பண்ணது வந்து வீடியோ பண்ணல. அதுக்கான லிங்க்கை வந்து நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கு மூலிமாவே நீங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து நான் வந்து கூகுளில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். அந்த லிங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் வழியே போனீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஷோ பண்ணும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும். உங்கள் பழைய ஏரோ வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் அந்த லிங்க் வந்து செக் பண்ணுறேன். ஒன் செகண்ட், கொஞ்சம் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நான் வந்து என்னோடய இன்னொரு சிம்மில் வந்து நெட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். வோடாஃபோன் சிம்மில் வந்து சுத்தமாக நெட்ஒர்க்கில் இல்லை. ஓகே, ஏர்டெலுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணிருக்கேன். 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கடைசி வரையும் பாருங்கள். ஓகே, இப்போ அந்த லிங்க்கை வந்து நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு பண்ணுறேன். பேஸ்ட்டு பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு உங்களை வந்து கொண்டு போயிடும். நீங்கள் வந்து வேறு எதுவும் சர்ச் பண்ண தேவையில்ல. இங்கே ஷோ பண்ணுது பார்த்தீங்களா, ஏரோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8.22. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதோட எம்பி சைஸ் பார்த்திங்கன்னா 61 MB. இதை நீங்கள் டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பழைய வாட்ஸ்அப் ஏரோ அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து கேட்குது பார்த்திங்களா டவுன்லோட். அதை வந்து கொடுத்தாலே போதும். ஓகே, அது வந்து டவுன்லோட் ஆகுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 61 MB. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் டவுன்லோட் ஆகி ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா கரெக்டாக வந்து ஓப்பன் மட்டும் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகும், வேறு எதுவும் கிடையாது. இன்ஸ்டாலேஷன் ஆன முடித்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களோட செட்டிங் எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா பழைய அந்த வாட்ஸ்அப் ஏரோவில் இருந்த ஃப்யூச்சர் வந்து எல்லாமே இதுலேயும் இருக்குது. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.